கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் தந்த புதிய கிருபைக்காக நாளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளில் கூட நம்ம தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நம்பர் கிறிஸ்து இயேசுவுடன் சிலுவையில் அறையப்பட்ட கல்வன். நம்ம இது குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சிலுவையில் அவரோடு சேர்ந்து 2 கல்வர்கள் வலதுபுறமாய் இடதுபுறமாய் அறையப்பட்டார்கள். ஸோ சிலுவையில் அதில் ஒரு கல்வன் மட்டும் மனமாறிய காரியத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வேதாகமத்தோட பின்னணி பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துவோடு 2 கல்வர்கள் சிலுவையில் அறையப்பட்டனர். இது ஏசியா 53:12 பார்த்தோன்னா அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவாகும். நம்ம ஏசியா படிக்கும்பொழுது அதில் தீர்க்க தரிசனங்கள், இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைய கூறப்பட்டிருக்கிறது. ஏசியா ஆனவர் இயேசுவை பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக அவரோட புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. அதே மட்டுமல்லாமல் அவருடைய இந்த இறப்பை குறித்துமே, சிலுவையில் அறையப்படுதல் குறித்துமே அவர் தீர்க்க தரிசனமாக ஏசாயா புத்தகத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த வசனங்கள் நிறைவேற லூக்கா 23:39-43 வசனங்கள் வரைக்கும் பார்த்தோன்னா இந்த சம்பவம் நடைபெறுகிறது. இவரோட பெயர் வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பாரம்பரியத்தின்படி மனம் மாறிய கல்வனோட பெயர் தீஸ்மாஸ் என்றும் மற்றவனுடைய பெயர் கெஸ்தாஸ் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் நமக்கு தெரியல சரியா. ஸோ கல்வனின் மனமாற்றத்திற்கான படிகள். இந்த கல்வன் மனம் மாறிய விதத்தை நம்ம பார்க்கும்போது அது மிகவும் அழகாக 4 விதமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவன் மனம் மாறிய காரியம் மற்றவனை கடிந்து கொள்ளுதல். அதாவது இந்த 2 கல்வர்கள் இருக்கிறாங்க. இந்த மனம் மாறிய கல்வன் அல்லாமல் இன்னொரு கல்வன் தேவனை பார்த்து நீ தேவனுக்கு பயப்படுகிறதில்லையோ என்று கேலி செய்தானா. அப்போ இந்த கல்வன் அவனை கண்டிக்கிறான். நீர் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிக்கிறத லூக்கா 23:40 வசனத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு கல்வன் மற்றொரு இந்த மனம் திருந்தாத கல்வன் தேவனை குறித்து பரியாசம் பண்ணுகிறான். நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா, அதனால தான் இங்கே சிலுவையில் அறையப்பட்டிருக்கியா என்று அவன் பரிகாசம் பண்ணும்போது இந்த கல்வனானவன் அவனை கண்டிப்பதை நம்ம லூக்காவில் பார்க்க முடிகிறது. இதன் நிமித்தம் இவன் அப்பொழுதுதான் தேவனை பார்க்கிறான், அப்பொழுதுதான் கேள்வியும் படுகிறான். ஆனால் அதுக்குள்ளவே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுவதை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஆமாம், அந்த மாற்றத்தின் வெளிப்பாடாதான் அவர் தேவகுமாரன் என்பதை உணர்ந்து அவன் மற்றவர் அவனை இது பண்ணும்போது கண்டிப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கனை குன்னப்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையோ என்று சொல்லும்படி நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளை பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டானாம். அது மட்டும் அல்லாமல் அவன் சொல்கிறான் இன்னொருத்தங்கிட்ட, நீயும் நானும் நம்ம பண்ண தப்பிற்காக தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனால் இவர் எதுவும் செய்யாமல் நல்லதை செய்தது நிமித்தம் இதை அனுபவிக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை இந்த இடத்துல அறிக்கையிடுகிறத பார்க்கிறோம். இரண்டாவதாக பாவ அறிக்கை எழுதுகிறான். நான் தண்டிக்கப்படுவது முறையே, நாம் நடப்பித்தவைகளுக்கு நாம் தக்க பலனை அடைகிறோம் என்று கூறி தன் குற்றத்தை அவன் ஒப்புக்கொள்ள. அதுதான் பாவ அறிக்கை. முதலாவது அவன் கண்டிக்கிறான், மற்றவனை கண்டிக்கிறான், பரியாசம் பண்ணுகிறத. இரண்டாவதாக தன்னோட பாவத்தையே அறிக்கையிடுகிறான். அதாவது நாம் பண்ணின பாவத்திற்காக தான் நம்ம இந்த தண்டனைக்குள்ள ஆக்கணிக்கப்பட்டுள்ளோம் என்று அவனுடைய பாவத்தை அவன் அந்த இடத்துலயே அறிக்கை செய்கிறான். அவ்வளோ நாளாக கல்வனா அவன் இருந்ததால திருந்தாதவனாய் இருந்த அவன் இயேசுவை பார்த்து அந்த நொடியிலே திருத்தம் அடைகிறான். அவன் பாவ அறிக்கை அவனாவே தன்னை அறியாமல் பாவ அறிக்கையை எடுக்கிறான். மூன்றாவதாக பார்த்தோன்னா
இயேசுவின் நீதியை அங்கீகரித்தல். அதாவது இவரோ தகாதவது ஒன்றையும் நடப்பிக்கிறது இல்லை என்று இயேசுவை பரிசுத்த உறுதிப்படுத்தினார். இவர் ஒன்றுமே செய்யவில்லை என்று இயேசுவின் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறார். கடைசியாக நம்பிக்கை தன் இயேசு சிலுவையில் மரித்து கொண்டிருக்கும் போதே அவர் ஒரு ராஜ்யத்தை உடையவர் என்று விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தின் பிரகாரமாக அவன் அறிக்கையிடுவது தான் 42ஆம் வசனத்தில் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றானாம். இந்த 4 விதத்தில் பார்க்கும்போது முதலாவதாக மற்றவனை கடிந்து கொள்கிறார். இந்த ஒரே ஒரு இந்த 40ஆம் வசனம் 41ஆம் வசனத்திலே இந்த 4 காரியங்களும் குறிப்பிடப்படுகிறது. அவன் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையோ என்று மற்றவன் பரிகாசம் பண்ணும்பொழுது இந்த மனமாறிய கல்வன் அவனை கண்டிக்கிறார். அதாவது அப்படி நீ பேசக்கூடாதுன்னு கண்டிக்கிறான். அது எப்படி கண்டிக்கிறான்னா, அதன் வழியாகவே அவன் பாவத்தை அறிக்கையிடுகிறான். நம்ம செய்த பாவங்களுக்காக தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனால் இவரோ ஒன்றும் செய்யவில்லை என்று அவரை பரிசுத்தமாக்குறான். 3வது இதுவா. 4வது இதில் அவன் ஏசப்பாவை அப்போதான் பார்த்தான். அப்போதான் அவன் அவ்வளோ நாள் கல்வனாக இருந்தவன் தேவனை கண்டவுடனே அவரை பற்றி கேள்விப்பட்ட அந்த தருணமே மனமாற்றம் அடைகிறான். அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அவன் ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறான் ஏசப்பாவை பார்த்து, நீர் உங்களோட ராஜ்யத்தில் அவன் சொல்வதை பார்க்கணுன்னா, இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்றானாம். அப்போ ஒரு கல்வனை பார்த்துக்கோங்க. அப்போதான் அவன் பார்க்குறான், அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் அவ்வளோ நேரம் கள்ளத்தனம் பண்ணிட்டு இருந்தான். அவன் சொல்கிறான், அவன் நம்பிக்கை வைக்கிறான் தேவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, அவன் தேவகுமாரன் என்று நம்பிக்கை வைத்து அவன் அறிக்கையிடுவது, அப்பா உங்களோட ராஜ்யத்துக்கு தேவனே நீர் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று விசுவாச சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இயேசுவோட பதில் என்னவா இருந்ததுன்னு தெரியுமா? இயேசு அவனுக்கு அளித்த பதில் மிகவும் ஆச்சரியமானது. தேவன் அப்பதான் அவனை பார்க்குறாரு. ஆனால் அவனோட மன மாறுதல், அவன் இறக்கும் தருவாயில் அவன் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான், அவ்வளோ கள்ளத்தனம் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் இறக்கிற தருவாயில் அவன் தான் பாவத்தை அறிக்கையிட்டு அவன் ஒரு விசுவாசத்தோடு ஒரு கேள்வி கேட்டோடனே தேவன் அந்த இடத்துல மனம் உருகிறாரு. அவர் தேவன் மன்னிக்கும் தேவனாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று இயேசு கூறினாரா? இவ்வளோ பெரிய ஒரு காரியம் இல்லை? லூக்கா 23:43 இப்படியாய் தேவன் சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றாராம். இவ்வளோ ஒரு பெரிய காரியம், இவ்வளோ ஒரு இரக்கமும் தயவும் மிக்க தேவன் நம்மளோட தேவன் என்று பாருங்களேன். ஏசப்பா அந்த நொடிதான் அவனை பார்க்குறாரு. ஆனால் அவனோட உண்மையான மனமாறுதலை தேவன் புரிந்து கொள்கிறார், உணர்ந்து கொள்கிறார். அவனோட இருதயம் மாறியதை, அந்த இடத்துல அவன் மனமாற்றம் அடைந்ததை தேவன் உணர்ந்து கொள்கிறார். ஆமாம், நம்ம உண்மையாக மனம் மாறி நம்ம உண்மையாக நம்ம பாவங்களை அறிக்கை இடும் பொழுது, தேவனை உயர்த்தும் போது, தேவனை குறித்து விசுவாசிக்கும் போது நிச்சயமாக தேவன் நம்ம பாவங்களை ரட்சிப்பார் என்பது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க முடிகிறது. இவ்வளோ அழகாக ஏசப்பா சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய் என்று சொல்வதோடு மட்டும் இல்லாமல் மெய்யாகவே உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ற வாக்குறுதியும் அவனுக்கு சொல்கிறாரு. மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, இது ஒரு ஷார்ட்டான ஒரு இதுதான். இது 2-3 வசனங்களே இது முடிஞ்சிடுது. இது பார்த்தோன்னா லூக்கா 23:39-43 இந்த சம்பவம் முடிஞ்சது. முக்கியமாக இந்த 40லேருந்து 43க்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்கு. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்னா, காலம் கடந்தது இல்லை. மரண தருவாயில் இருந்தாலும் ஒருவன் உண்மையாக மனம் மாறினால் தேவன் அவனை ஏற்றுக்கொள்வார் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா நம்ம தேவன் இரக்கமுள்ள தேவன்க. அவர் மிகவும் இரக்கமுள்ள தேவன். அவர் நம்ம சொல்கிற பிரகாரம் அவர் நம்ம பாவத்தை எப்போ அறிக்கை இடுவோமோ, எப்போ அவர் நம்மளை சேர்த்து கொள்ளலாம், எப்போ நம்மளை அவர் இழுத்து கொள்ளலான்னு அவர் காத்துட்ருப்பாராம். நம்ம அவருக்காக காத்துட்ருக்கோமோ இல்லையோ, தேவன் நமக்காக காத்துருப்பாராம். எப்போ என் மக மனம் மாறுவா, எப்போ என்னை திரும்ப
தேடுவான், எப்போ என்கிட்ட வருவாங்க அப்படின்னு வந்து அவர் காத்துட்ருப்பாருன்னு வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அந்த காத்திருப்பின் இதனால தான் அவர் மிகுந்த தயவுள்ளவராய், கிருபை உள்ளவராய், இரக்கமுள்ளவராய் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. கிரியை அல்ல விசுவாசம். அவன் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவன் ஞானஸ்தானம் பெற்றானா? இல்லை, எதுவுமே கிடையாது. அவன் சபைக்கு போனானா? இல்லை. ஆனாலும் அவனுடைய உண்மையான விசுவாசம் அவனை வந்து ரட்சித்தது. அவன் வந்து அப்படி பண்ணாதது வந்து அவன் அந்த இடத்துல தான் இயேசுவை வந்து பார்த்தான். ஏன்னா அந்த இடத்துல தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். அதனால் அவரை குறித்து கேள்விப்பட்ட அந்த நிமித்தமே அவன் வந்து ரட்சிப்படைஞ்சான். ஆனால் நமக்கு இன்னைக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ சபைகள் இருக்குது, எவ்வளோ வேத வசனங்கள் நம்ம இருதயத்தில் வந்து போடப்படுகிறது, எவ்வளவோ பிரசங்கத்தை நம்மளால் கேட்க முடிகிறது. அப்படி இருந்தும் நம்ம ரட்சிக்கப்படாமல் இருப்பது தேவனுக்கு எவ்வளோ வருத்தம் அளிப்போன்றது நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக அவனுக்கு இருந்த தேவ பயம். ரட்சிப்பிற்கு முதல் படி தேவனுக்கு பயப்படுவதே, நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொள்வதே ஆகுமா. அவனுக்கு தேவ பயம். அவன் கேள்விப்பட்ட அந்த தருணமே அவன் தேவன் மீது பயத்தை கொண்டான். அதனால தான் வந்து இன்னொருத்தன் பரியாசம் பண்ணும் போது அவனை வந்து கண்டித்தான், அப்படி பண்ணக்கூடாதுன்னு. அந்த பயத்தின் நிமித்தம் அவன் வந்து தன்னோட பாவத்தையும் அறிக்கையிட்டான். அவனுக்கு தெரிஞ்சது, யார்கிட்ட கேட்டால் இது நடக்கும், இவர் வந்து ராஜ்யத்தை உடையவர், இவர்கிட்ட கேட்டால் நம்ம மன்னிக்கப்படுவோம் என்று விசுவாசித்தான். அதன் பலனாக தான் அவன் உடனே கேட்டான், உங்களோட வந்து நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் போகும்போது என்னை நினைத்தருள்வீங்களான்னு என்று தான் கேட்டான். அவன் வந்து உங்கள் ராஜ்யத்துக்கு என்னை கூப்பிட்டு போகணும்னு சொல்லலை, என்னை வந்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லலை, அவன் எதுவுமே சொல்லலை. அவன் ஜஸ்ட் அவனோட பாவத்தை அறிக்கையிட்டான். அவன் வந்து ஜஸ்ட் ஏசப்பா வந்து என்னை நினச்சிக்கோங்க அப்படின்னு தான் சொன்னான். ஆனால் தேவன் அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா, நீ நிச்சயமாகவே நீ வந்து இன்று எனக்கு என்னோட பரதேசில் என்னை இருப்பாய் என்று நிச்சயமாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்ற ஒரு ஜீவன் நிச்சயத்தை வந்து அவர் கொடுத்தார். அவர் பரலோகத்தில் நீ இருப்பாய் என்ற ஒரு நிச்சயத்தை வந்து அவனுக்கு கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இவ்வளோ ஒரு அழகான தேவன் நம் தேவன் பாருங்கள், இரக்கமுள்ள தேவன் நம்ம தேவன். ஆனால் அவர் நம்மக்கிட்ட இந்த எதிர்பார்க்கறது ஒன்றுமே இல்லை. சிம்பிளான ஒரு விஷயம், பாவத்தை அறிக்கை விட்டு அவரை பின்பற்ற தொடங்கிட்டோன்னா அவ்வளோதான். அந்த மீதி எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். எல்லாருமே வந்து நம்ம தேவனோட பிள்ளைகள் தான், எல்லாருமே அவரோட பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆனால் அவரை பின்பற்றுபவர்கள் வந்து எல்லாருமா இருக்க முடியாது. ஏன்னா தேவன் வந்து எல்லாருமே பிள்ளையாக தான் பார்ப்பாரு. ஆனால் அவரை பின்பற்றணும், நம்ம பாவத்தை அறிக்கையிட்டிருக்கணும், அவர் சொல்படி நடக்கணும், அவருக்கு பயந்து இருக்கணும். பயந்து நடுங்கிறதுக்கு பேர் இல்லைங்க. அந்த பயம் வந்து பரிசுத்தத்தின் அன்பின் வெளிப்பாடாக இருக்கணும். அவருக்கு பிடித்ததை செய்யணும், அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடி, எண்ணத்தை அளவு கூட சிந்திக்காதபடி நம்ம எண்ணத்தை காத்து கொள்ளும்படி அவர்கிட்ட கேட்கணும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பயம். மற்றபடி இந்த பயம் அந்த பயம்லாம் இல்லைங்க. அவர் நம்மக்கிட்ட வந்து அவர் நம்மளுக்கு அப்பாவாக இருக்கிறாரு, அம்மாவாக இருக்கிறாரு, அவர் நம்மளுக்கு தந்தையாக இருக்கிறாரு, எல்லாமுமா இருக்கிறார். நம்ம வந்து அவர்கிட்ட பாவத்தை அறிக்கையிட்டுட்டு அவரை நம்ம பின்பற்ற தொடங்கினோம்னா அவரோட அன்பை ருசி பார்க்க முடியும். அவருக்கு பயந்து நடந்தோம்னா நிச்சயமாக அவரோட அன்பை வந்து நம்மளால் ருசி பார்க்க முடியும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கடவுள் நமக்காக 10 ஸ்டெப் எடுத்து வைக்க தயாராக இருப்பாள். அதே போல தான் இந்த கல்வனோட வாழ்க்கையில் அவன் ஒரே ஸ்டெப்பாக அவனை கண்டிச்சு என்னை நினைத்தருளுங்கன்னு தான் சொன்னான். அவன் பாவத்தை கூட எப்படி அறிக்கையிட்டான், நம்ம பண்ண தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம் என்று தான் அவன் சொன்னான். அப்படிதான் அவன் பாவத்தை கூட அறிக்கை செய்தான். அவன் போய் ஞானஸ்தானமோ முழுக்க ஞானஸ்தானமோ எதுவும் எடுக்கல. அந்த தருவாயில் அவனுக்கு எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லை. அவன் ஒரே ஒரு விஷயம், நான் பண்ண பாவத்துக்கான தண்டனை இது அப்படின்னு அவன் வந்து இது பண்ணான். அந்த நொடியை வந்து அவன் வந்து நினைத்தருளுங்கள் என்று மட்டும்தான் சொன்னான். ஆனால் தேவன் வந்து பரதேசில் என்னோடு இன்று இருப்பாய் என்று நிச்சயமாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்ற நிச்சயத்தை கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நாளில் கூட நாமளும் கூட நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு தேவனை பிள்ளைகளாக மட்டும் இல்லாமல் அவரை பின்பற்றுபவர்களாக இருக்கும்போது மீதியானவர்களை தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று விசுவாசிக்கலாம். ஜெபிக்கலாமா? நேற்றும் என்று மாறாத என்னால் தகப்பனே அப்பா, இது ஒரு நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைய நாளில் கூட அப்பா நாங்கள் தியானித்த இந்த அப்பா கல்வன்
கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அவனுக்கு இருந்த அந்த கடைசி வாயில் இருந்த அந்த மனம் திரும்புதல் அப்பா, எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இன்றைய நாளில் இருக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டுங்க. எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டப்பா, உம்முடைய பிள்ளைகளாய் மாத்திரம் இல்லாமல் உம்மை பின்பற்றுவர்களாகவும் இருக்கும்படியான ஞானத்தையும் பயத்தையும் எங்களுக்கு தந்துடலைங்கப்பா. அப்பா நீர் அப்பா, அது நிமித்தம் அப்பா நாங்கள் பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாயப்பா, உம்முடைய வருகையில் அப்பா நீர் யாரென்று எங்களை தள்ளிவிடாதபடி அப்பா நீர் கரமசைத்து சேர்த்துக்கொள்ளும் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக எங்களை பயன்படுத்துங்க. எங்களை நீர் அப்பா உருவாக்கி அருளுங்க. அதற்கு அப்பா நாங்கள் எங்களோட முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கும்படியாய் ராஜா, எங்கள் பாவங்கள் அறிக்கையிட்டு உண்மை பின்பற்றக்கூடிய ஞானத்தினால் எங்களை நிரப்பி அருளுங்க அப்பா. அப்பா நீர் அப்படியா எங்களுக்கு செய்ய போவதற்காய் நன்றி அப்பா. அந்த கண்வனுக்கு இருந்த அந்த ஒரு நிமிட மனமாற்றத்தின் நிமித்தம் அவன் அப்பா பரலோகத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டானே அப்பா. எங்களுக்கு இன்று அப்பா கிடைக்கப்பட்ட இந்த வாய்ப்புகளுக்காய் நன்றி. இதை நாங்கள் சரியாய் பிரயோஜனமாய் பயன்படுத்தி உம்மிடத்தில் அப்பா நாங்கள் கிட்டி சேரும்படியான அப்பா கிருபையினால் நாங்கள் நிரப்பப்படும்படியாய் கிருபை பாராட்டுங்க அப்பா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்த ராஜா அப்பா, உம்மிடத்தில் அப்பா உம்மை பின்படுத்தி அப்பா, உம்மை பின்பற்றி அப்பா அப்பா பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சேர்த்து கொள்ளும்படியாய் அப்பா எங்களை நாங்கள் தகுதிப்படுத்தி கொள்ள கிருபை பாராட்டுங்க ராஜா. பாவத்தில் மூழ்கி கிடக்காமல் அப்பா நீர் அப்பா அவைகளை அப்பா சாத்தானை அப்பா காலாலை மிதித்து ஜெயித்தது போல நாங்களும் எங்களோட பாவங்களையும் அப்பா பிசாசின் கிரியைகளையும் அப்பா காலாலை மிதித்து ஜெயித்து அப்பா உம் அண்டையில் சேரவும் அப்பா உம்மை பின்பற்றி நடக்கக்கூடிய ஞானத்தினால் எங்களை நிரப்பேருங்க. நீரே எங்களுக்கு அந்த மனப்பக்குவத்தை கொடுத்து உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை மண்ணத்தினாலும் சிந்திக்காதபடி எங்களை நாங்கள் சுத்திகரித்துக் கொள்ள கிருபை பாராட்டுங்க. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனால தகப்பனே, ஆமென்.